10 மாதம் பெற்றவள் இழந்து பாதையில் கதறுதடா. மருத்துவமனையில் நடந்த கொலையால் மனைகள் கொதிக்குதடா. நெஞ்சத்தின் வலிகள் சொல்லிட இங்கு யாரும் இல்லையடா. நேயம் இருக்கா இருந்தால் எனக்கு கூறி கடவுங்கடா. ஆசையோடு கருவைச் சுமந்தார் பாடை கட்டுவதா. நீயா வைத்தியர் நீசர் இவரை சிறையில் போடுங்கடா. என்று அழியும் இந்த யவளம் எவரின் சொல்லுங்கடா. யமுனை மருத்துவர் மாடு நீங்க என்ன செய்வதடா. மன்னார் மருத்துவமனையில் நடக்கும் கொலைகளை எண்ணுங்கடா. இந்த மண்ணில் நடக்கின்ற இந்த கொலையை தடுப்பது யாருங்கடா. வெள்ளை வேட்டிகள் வேலியில் காயுது என்ன கேவலமோ. இந்த நிலைகள் தொடர்ந்திட்டால் இங்கு மனிதர் வாழ்ந்திடமோ. அல்லும் பகலும் அழுகையோடு எங்கள் விழிகளோ. இந்த யவலம் துடைத்திட இங்கு பிறப்பார் யாரடா. நாளுக்கு நாளே இரத்த வெறியில மனது மாறிச்சோ. இந்த யவலம் துடைக்க எவரே இங்கு வரவில்லையோ. காட்சிகள் வென்று வந்தது பார்த்து கண்கள் கலங்கியது. என்னை அறிய நெஞ்சம் என்று வடித்து குழம்பியது. சோகம் மாற்றிட யாரடா வருவர் சொல்லி அழுவதுவோ. தேற்றுவர் யாரு மின்றி எங்கள் தேசம் காயுதடா. பார்த்து பார்த்து கழுத்தவர் இங்கே பாதியில் நிற்கிதடா. பகவன் அங்கு தமிழன் என்றால் என்ன செய்வதடா. இந்த நிலையை மாற்றிட இங்கு என்ன விதியடா. விதிகள் செய்தே எழுந்திடுவோம் தமிழா வந்துடடா. பாவையர் இங்கு பாவமடா. 10 மாதம் சுமந்தவள் என்று பாடையில் போகின்றாள். பெத்த குழந்தையும் கூடவை என்று தாயுடன் எரிகிறதா. நினைத்து பார்க்கையில் நெஞ்சு யொருகணம் வெடித்து சிதறதடா. இந்த யவலம் போக்கிட அரசன் இவன் நல்லவனோ. 6 மாதத்தில் இத்தனை கொலைகள் இன்னும் தொடர்வதுவோ. இந்த கொலையை தடுக்க மக்கள் எழுந்திட மறுப்பதுவோ. இன்றும் நாளையும் இப்படி நடந்தால் இலங்கை வாழ்ந்திடுமோ. இலங்கை மருத்துவமனையில் நாங்கள் சென்றிட முடிந்திடுமோ. நோயுடல் வந்தால் மருத்துவமனையை நம்பி உறங்கிடவோ. பாடையும் பெட்டியும் எடுத்து தானோ நாங்கள் போவதுவோ. இந்த யவலம் மாற்றிட வேண்டும். இதற்காய் இன்று பேசிட நீங்கள் எழுந்து வந்திடணும். தலைப்பில் நின்று மட்டுமின்றி பேசிட வேண்டும். தவறினால் உங்களுக்கு கருத்து தரிப்பு நடத்தி வைத்திடுவோம். அவனவர்களை வணக்கம். இன்றைய பொழுதில் மன்னார் மருத்துவமனையில் நடந்த இந்த நிகழ்வு தொடர்பாக இன்று பேச இருக்கிறோம். மிக முக்கியமான விடயம். இன்றைய நாளில் இலங்கை எங்கும் எங்களது மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவலம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் பேசாவிட்டால் வேறு யார் பேசுவோம். ஆகவே எழுந்து வாருங்கள். எழுவதற்கான நேரம். தொடராக இந்த தொடர்கின்ற படுகொலையில் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாம எழ வேண்டும். நெஞ்சத்தில் வஞ்சத்தை வைத்து எங்கள் நேயத்தை மிதிக்கின்ற அந்த மனிதர்களை ஓட விரட்ட வேண்டும். கையெடுத்து கும்பிட்ட மருத்துவமனைக்குள்ளே இன்று காவாளிகளா. பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த பொறுப்பற்ற மருத்துவமனை இயங்குவதென்றால் ஏன் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஊழல் அளிப்பதாக உரிமை வந்த அரசாட்சி என்று உறக்கம் கொள்கிறதா. கேடு கெட்டவர் இந்த வைத்தியர் என்று தானே மனம் கேளிக்கை செய்கிறது. பூத்தவள் அவள் இங்கு பூவையோடு தானே காத்து கிடந்தாள். கருவறை தாங்கி எவள் தானே இன்று பெற்றிடச் சென்றாள். என்ன செய்யலாம். உறங்கி கிடந்தாய் தவளா போதும் உரிமையழு. விடியல் வந்துடாது என்று விழுந்து அழுதிடாதே. விடியல் வந்துட வேணும் எழுந்து நட. இது உனக்கான காலம் மறந்துடாதே. நாய்கள் வீதியில் நிற்க வேண்டும். ஆமாம் நிற்கிறது. அந்த நாய்கள் மருத்துவமனைக்கு சென்றால் என்ன நடக்கும். கடிக்கத்தானே செய்யும். ஊசி போட்டு உங்களிடம் வாக்கு கேட்டவனை அரியணையில் ஏற்றி இருந்தால் இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்குமா. கத்தி கத்தி அழுதான் கண்ணீர் வடித்தான் செத்து போவீர்கள் என்று தானே சொன்னான். ஊசிக்கு வந்து ஓட்டு போடுங்கள் என்று தானே சொன்னான். யாரையா கேட்டீர்கள். நோயுடல் சுமக்கையில் அங்கு
சடலமாக வரிவிருந்த அறிந்த காரணத்துக்குத்தான் அர்ச்சுனா என்று அதை கேட்டார். அதனால் தானே இன்று பல மனங்கள் அவரை ஏற்றார். தொடராக மருத்துவமனையில் பிள்ளை பெற போகின்ற பிரசவிக்க போகின்ற எனது அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த நிலை தொடரும் என்றால் எப்படி ஐயா நாட்டில் ஒரு இனப்பெருக்கம் வரும்? எப்படி ஐயா குடும்பத்திலே ஒரு மகிழ் வந்து கூடும்? நீங்கள் எல்லாம் தெய்வம் என்றுதானே கைதொழுது வருவார். பாடையிலே போவதற்கு சவப்பெட்டிகள் விற்பதற்காக மருத்துவமனை நடக்கின்றனர். இந்த மருத்துவ மாஃபியாக்களையும் இந்த ஊழல்வாதிகளை எப்படி நீங்கள் ஒழிப்பீர்? தொடர்கின்ற இந்த அராஜகத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமாக தமிழா எழுந்து வா. இது உனக்கான நேரம். நீதான் பேச வேண்டும். உனக்கான தடைகளையும் உனக்கான வலிகளையும் உனக்கான வேதனையும் உனக்கான கண்ணீரையும் நீ பேசாது விடுத்து உறக்கம் கொண்டால் யார் பேசுவார்? நீதிக்காய் எழுகிறோம் என வந்தவர்கள் இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, நீசர்களாக வைத்தியர்கள் மாறிவிட்ட பொழுது எனது அக்காவையும் தங்கச்சியும் யாரடா காப்பாற்றுவார்? யாரடா காப்பாற்றுவார்? கொள்கை இருக்கிறதா உனக்கு? கோட்டை இருக்கிறது என்ற நினைப்பில் தானே நீ கொள்கை மறந்து சவப்பட்டிகளை விற்கின்றாய். இவர்களை சாக்காட்டுக்கு நீ அனுப்பு. இலங்கையிலே நீதி இருந்தால், நீதிமன்றங்கள் இருந்தால், நீதிபதிகள் இருந்தால் இவர்களை கூண்டில் ஏற்றி கருவறை. 6 மாதத்தில் நடந்த 2வது மிக பெரும் படுகொலை. என்ன சொல்கிறாய்? ஆம், குழந்தை பிறந்தது, வயிற்று வலி எடுத்தது, யாமாம் எடுத்தது. ஆனால் மூச்சு திணறி இறந்து விட்டார். ஏன்? அவர் பிள்ளை சிசுவை ஊந்தி தள்ளுவதற்காக மூச்சை முட்டுகின்ற பொழுது மூச்சடக்கி விட்டார், இறந்து விட்டார் என்ற ஒற்றை வார்த்தைக்குள்ளே அந்த வாழ்வினுடைய வாழ்க்கையை அதுக்குள் முடித்தீர்களே. பெற்றவள் கதறுகின்றால், என் பிள்ளை அங்கு இருக்கின்ற பொழுது நானும் ஒரு பெண்தானே, அவளது அன்னை தானே, ஏன் என்னை உள்ளே விடவில்லை என்று கேள்வி கேட்கிறாள். இதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா? இருக்கிறதா உன்னிடம் பதில்? சொல்லி, இருக்கிறதா? நாளை பூவடைந்த புள்ளை திருமணம் முடிக்காமல் வாட வைப்பதற்காக இந்த மிரட்டல் நடக்கிறது. அதற்காக நடக்கிறது. ஆகவேதான் உங்களிடம் கையெடுத்து கும்பிட்டு மன்றாடி வேண்டுகிறோம். என்ன தெரியுமா? நாங்கள் நாளை ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் விழித்தள வேண்டும், விடுதலை பெற வேண்டும். எம் தேசம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கிய நாதர்கள் அறம் செய்ய அணிவகுத்து வர வேண்டும். ஆதலால் கரங்கூப்பி உங்களை காலிடு எடுத்து வைக்க வாருங்கள். உங்கள் உதடுகளை கொஞ்சம் இங்கு உரத்து திறவுங்கள், ஊதி பேசுங்கள். தலைப்பை விட்டு மாறி போகாதீர்கள். தலைப்புகள் நின்று மட்டும் இந்த வலிகளை மட்டும் எடுத்து பேசுங்கள். இது உனக்கானது, மெனக்கானது பிரச்சனை. நாங்கள் உறக்கம் கொள்ளக்கூடாது. நாங்கள் உறங்கி கிடப்பதால்தான் இந்த ஊழல்வாதிகளும் பெருச்சாளிகளும் மருத்துவ மாபியாக்களும் எங்களை சுடுகாட்டுக்கு பாடை கட்டி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தங்களது சவப்பட்டிகள் அங்கு திறந்து வைத்த சவப்பட்டி கடைகளுக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி என்றால் நாளுக்கு நாள் ஒருவரை படுகொலை செய்ய வேண்டும். இதுவா உங்கள் திட்டம்? எழுந்து வாருங்கள், பேசலாம் உறவுகளே. என்னையா நடக்குது நாட்டில்? அதான் பார்க்க விசரா கிடக்குது. என்னையா இது? என்னையா ஸ்ரீலங்காவா? இது என்ன? இது வேறு நாடா? என்னது? என்ன சுடலை காடு மாதிரி கிடக்குது. உண்மையா இப்ப என்னண்டையா அக்கா தங்கச்சியும் என்னடையா வருது மருத்துவமனைக்கு போறது? பாவம் ஐயா. அதுக்கு கிடந்த என்னது? ஒரு மனுஷ சொல்லுது, இந்த இது வந்து எங்கண்ட தமிழ் ஏரியாக்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தானே மூளா பிரச்சனை இருக்கா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருக்கா விசாரித்து என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லி கேட்குது மனுஷன். அப்போ இல்லாட்டிக்கு இழுத்து போட்டுங்க, மன்னார் ஹாஸ்பிட்டலில் இழுத்து போட்டுங்க, நாங்கள் வேறு எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு சொல்லுது. என்ன நடக்குது? இன்றைய தலைப்பு மன்னார் மருத்துவமனையில் இருந்த படுகொலை தொடர்பாக உங்கள் என்ன கருத்து என எழுந்து வாருங்கள், பேசுங்கள். இந்த மருத்துவ கொலைகள் ஏன் தொடர்கின்றன? யார் மீது பிழை? இதை எப்படி தடுப்பது? இதுதான் பேசுபொருள். வாருங்கள், தலைப்புகளில் இருந்து பேசுங்கள். தனிமை தாக்குதல் மேற்கொள்ளாதீர்கள், அவதூறு பரப்பாதீர்கள், கெட்ட வார்த்தை பேசாதீர்கள். மற்றபடியே உங்களுக்கான நேரத்தை எடுத்து பேசுங்கள். மேலே வருகின்றவர்கள் தங்களது மீட்டை போட்டுவிட்டு இன்னொருவர் பேசிய பிறகு நீங்கள் பேசுங்கள். தாராளமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாருங்கள், பேசலாம். இன்றைய தலைப்பு மன்னார் மருத்துவமனையில் நடந்த படுகொலை தொடர்பாக தாயும் பிள்ளையும் அங்கு
படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இறந்திருக்கிறார்கள். மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றும் இந்த நிமிடம் வரை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக பேச வாருங்கள். வணக்கம் வணக்கம். பன்னிவேந்தன். வணக்கம். வணக்கம். நான் ஜேமில் இருந்து அசோன் கதைக்கிறேன். வணக்கம். என்னன்னு சொன்னால், அந்த மன்னரில் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கணும். அந்த சிந்துயான்ற மரணத்தோடு அதுக்கு ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளியை அவைகள் எடுத்திருக்கணும். அது இட்ட வரைக்கும் அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. இப்போது நடந்திருக்கிறதும் அதுவும் ஒரு அசண்டையினமான ஒரு செயலாக நாங்கள் நடந்திருக்குது. அதே நேரத்தில் நடந்த உடனேயும் அங்கிருந்து மன்னார்லேருந்து யாரோ ஒரு அர்ச்சுனா எம்பி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள், அவர் அந்த இடத்துக்கு வர சொல்லி. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போக முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் அங்கு சென்று அந்த பிள்ளைன்ற பிரச்சனையில் அவர் ஜெயிலுக்கு போன ஒரு ஆள். அவர் நாளைக்கு எம்பியாக பதவியேற்க இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் அவர் அங்கே மன்னாருக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே கொடுப்பாங்க. அந்த இட்ட வரைக்கும் அவர் எம்பி என்று அந்த சத்திய பிரமாணம் இன்னும் எடுக்க இல்லை. அவர் நாளைக்கு அதை எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அவர் அந்த ட்ரைனிங்கள் அது இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் மன்னாருக்கு போகலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் அவர் மன்னாருக்கு போகிறத நிறுத்தி கொள்ளணும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால், அங்கே வந்து செல்வம் அடைக்கலனாதன் போயிருக்கிறார் அந்த இடத்துக்கு. இந்த நடந்த உடனே அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற ரிஷாத் பதுதீன் எம்பி இருக்கிறார், அடைக்கலம் செல்வநாதன் இருக்கிறார், வன்னி என்ற எம்பி அவர்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். இப்போ டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே அங்கே போய் அவருக்கு நடந்த பிரச்சனை இல்லை உலகறிந்தது. இட்ட வரைக்கும் அவருக்கான எந்த விதத்திலும் ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் குறித்து ஜனங்கள் தூட்டி கொண்டு தான் இருக்கிறார் இட்ட வரையும். அவர் திரும்பவும் அங்கே போனால் அவருக்கு கண்டிப்பான ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆனால் எம்பி ஆனதுக்கு பிற்பாடு அங்கே போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே செல்வம் அடைக்கலனாதான் அவர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால், அவர் தமிழரசு சங்கு சின்னத்தில் தேர்தல் கேட்டு வின் பண்ணினாலும் அவர் வந்து போய் இருக்க போகிற இடம் மன்னர் தான். ஸோ அவர் அந்த இடத்துக்கு போகணும். அவர் அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையில் அவர் செலவிடணும். அதற்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். இந்த பனிமேந்திரன்ற இந்த டிக்டாக்ல நீங்கள் குரல் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நாங்கள் டாக்டர் அர்ச்சனா அங்கே போயில இங்கே போயில அதுக்கு விரையில் இதுக்கு விரையில்ன்று குறை சொல்லி கொண்டு இருக்கலாது. ஒவ்வொரு தேச பிரச்சனைகளையும் அவர் தனி மனுஷன் தீர்க்கிறதா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அவர் எம்பி ஆகினதுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளோ வேலையில் செய்ய இருக்கு இன்னும். அப்போ அவர் இப்போ அந்த இடத்துல அவர் முடிஞ்ச அளவு போய்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ மற்ற இடங்களுக்கு கண்டிப்பாக அவர் போவார். அதுக்கு முதல் நீங்கள் யாரும் வந்து அவரை பேசி அவரை சும்மா வீண் வார்த்தையில் பேசி அவரை நோகடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் அந்த எம்பி அலுவல் அந்த பாராளுமன்ற அலுவல் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்ன, நான் எல்லார்ட்டையும் பெறுவேன், எல்லார்ட்ட வீட்டையும் பெறுவேன், எல்லார்ட்ட உள்ளேயும் சாப்பிடுவேன், எல்லாரையும் நான் வந்து சந்திக்க ரெடியாக இருக்கேன்னா சொல்லியிருக்கிறார். இதெல்லாத்தையும் மறந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதில் கதைச்சு கொண்டு இருக்கிறது வீண் பிரயோசனம் வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. கொஞ்சம் சைட் கொடுங்க, டைம் கொடுங்க அவருக்கு. அவர் கொடுத்து அவர் வருவார். மற்றது நீங்கள் அவர் ஒரு என்ன ஒரு எம்பியா, இப்போ அவர் ஒரு எம்பி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் இதில் கொடுக்கணும். நாங்களே அவரை தூக்கி வச்சுட்டு இப்போ நாங்களே அவரை வந்து சும்மா எல்லாரும் வந்து குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். பன்னிமேந்தன் ஆகிய நான் தெளிவா மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். பன்னிமேந்தன் ஆகிய நான் அர்ச்சுனா ராமநாதனுக்கு முதல்ல ஆதரவு எழுதி பாடல் யாழ்மணி அலர்தான பாடல் எழுதிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை அவருக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன். இதுல ஒரு விடயத்தை மட்டும் விளங்கி கொள்ளணும். அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்யவில்லை. அவர் செய்யாத அந்த வேளையில் அவர் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யலன்னு சொல்றோம். படம் முட்டாளா தான் இருப்பார். இருப்பானா இல்லையா? இருப்பான். அப்போ
அப்ப நாங்கள் என்னன்னு சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு வந்ததை நாங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றினாங்க. மற்றவர்களை போராட்டி மாதிரி வரவேறு அடிச்சும் சொன்னாங்க, ஒரு ஆசனம் அவர் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிடைச்சிருக்கு. அவர் மக்களுக்கு என்ன செய்வாருன்னு இருக்கு. அப்ப அவர் சேவையை செய்வதற்கு முன்பதாக அவர் சேவை செய்யல அப்படின்னு தூத்துறோம். அப்ப அது படம் முட்டாள பைத்தியக்காரன் தான் இருப்பான். அந்த வேலையை நாங்க செய்யறாங்களோ, நான் செய்ய மாட்டேன். இதுல என்ன விஷயம் பண்ணால் வன்னிமேந்தன் ஆகிய நான் ஏதாவது கதைச்சிருந்தா நீங்க இதை புரிஞ்சு கொள்வோம். வன்னிமேந்தன் இப்படி கதைக்கிற அப்படி இல்லை. நம்ம திருப்பஞ்சில ஒரு விஷயத்த வன்னிமேந்தன் அவருக்கு எதிராக மாதிரியான தோற்றப்பாட்டை உருவாக்குறாருன்னா ஆரோ பொறிக்க சிக்கியிருக்கணும், அவைய பிடிக்கிறதுக்கு வேலை வீசப்படுதுன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளும். தொடர்ந்து இந்த லைஃபை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கள் என்றால் இதுல தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இறுதி வரைக்குமான காலப்பகுதியில அவர் மாறி மாறி போவைக்குள்ள எல்லாத்துக்கும் நாங்கள் அவர் தவறெல்லாம் மறைச்சப்பட்டு அவருக்கு ஆதரவாக தான் நின்றாங்க. இப்போ நான் நேற்றும் சொல்லியிருந்தேன், நாம வந்து அர்ச்சுனா ராமனுக்கு ஆதரவான கலந்தான். அவர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வரை நாங்கள் அவருக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். அவர் எங்களை மண்ணுக்கும் மக்களுக்கும் இன்றைக்கு எதிராக வர்றாரு, அன்றைக்கு அவருக்கு மரணாடி நடக்கும். திரும்ப நாங்க சொல்லி வரோம். அப்ப நீங்க மக்களாகிய நீங்கள் வந்து என்ன வன்னிமேந்தன் இவ்வளவு இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முழுக்க வைக்கிறேன். நேற்று முழுக்க ஆதரிச்சு போட்டு இன்னும் பாராளுமன்றம் போய் சத்திய பிரமாணம் செய்யல, அதுல வந்த உடனே அடிக்கிறேன்னு சொன்னா அப்ப அவனை ஆதரிச்சு எதுக்கு ஆதரிச்சான்? அப்ப இந்த விடயத்தை தயவு செய்து காதுல போட்டுக் கொள்ளணும். வன்னிமேந்தன் ஒரு காயை நகர்த்துதண்டா ஏதோ மர்மம் முடிச்சு அவுக்கிறதுக்கு யாரையோ பிடிக்கிறதுக்கு வேலை வீசுதுன்னு பொருள். அப்ப இதை புரிஞ்சு கொண்டு நீங்க செயல்படும். கொஞ்சம் விட்டுத்தான் பார்க்கலாம் தானே நீங்கள். ஆமா, அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால் டபுள் கேம் அடிக்கிறார், அப்ப ரிபில் கேம். அப்ப நீங்க பாராளுமன்றம் கூட்டிட்டு போய்க்கலாம் தானே இருக்கு. அன்றைய காலத்துல ஒன்றை மட்டும் சொல்றீங்க என்ன, அவர் அங்க போயில இங்க வரையில எண்ணுங்கள். அவர் விட்ட தவறுகளை சொல்லாம தான் இவ்வளவு தவற விடுறீங்க. தவற தட்டி காக்க வந்தா சொல்றீங்க, இப்ப மாறி மாறி பெல்ட்டி அடிக்கிறாருன்றீங்க. அப்ப எதை நீங்க பேசணும் சொல்லுங்க, எதை செய்யணும் சொல்லுங்க. ஒரு புள்ள நடக்கைக்குள்ள கையை கட்டி கொண்டு சாப்பிடு, கொட்டாம சாப்பிடுன்னு கண்டிக்கணுமா? அல்ல பிள்ளைய சாப்பாட்டை கொண்டு விட்டா நீ கொட்டி கொட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு போகணும் விடுறதா? அது பிள்ளைங்க வாய்க்குள்ள 2 பறக்க தான் போயிருக்கு, மிச்சமாக கீழே தான் கிடக்கு. சரி, இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் அதாவது வந்து நாங்கள் மன்னரை விட்டு நான் தெளிவா சொல்லிக் கொள்றேன். தயவு செய்து உங்களுக்கு நாங்கள் அர்ஜுனாவுக்கு எதிராக சொன்ன தயவு இந்த பக்கம் வராதீங்க. நீங்கள் வேறு ஆதரவு கொடுங்க. எம்பியா வரும் வரைக்கும் வேட்பாளர் தெரிவில் இருந்து அவருக்கான அனைத்து வளங்களும் தளம் செய்து கொடுத்தது. இன்றைக்கு வந்து வன்னிமேந்தன் சொட்ட சொங்கி எட்டப்பன் துரோகி. அப்ப நீங்க என்ன செய்ய நடந்தீங்க? அப்போ சிறை கேட்கல ஏகடி பாட்டில கூட கதைச்சிருக்கலாமா? நீங்கள் இத சொல்ற ஒரு நாள் கதைச்சியா? அவருக்கு எதிராக எதிரி நிக்கிறான் களத்துல, எங்க தடமைக்கலாம். அந்த அண்ணா சொன்னார், இன்றைக்கு மன்னால போயிருந்தா அவர் கைது செய்யப்பட்டிருப்பார், நடந்திருக்க மாட்டேங்காது கண்டிப்பா. அப்ப நாங்கள் எதிரிகளா உங்களுக்கு கை காட்டி தாரோம். ஆறாறு எதிரிகள் கண்டுபிடின்னு உங்களுக்கு எதிரியும் கண்டுபிடிக்க தெரியாது. அண்டே கௌசல்யா பற்றி அறிக்கையில் கௌசல்யா பற்றி விவாதம் எடுத்து வைக்கிறோம். அதை கூட கௌசல்யாவுக்கு ஆதரவா அந்த விவாதம் வந்து பேசக்கூட உங்களுக்கு தெரியுது இல்லை. நாங்களாம் பேசியும் காட்ட வேண்டி இருக்கு. அப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க? மற்றது வன்னிமேந்தன் என்னன்னு சொன்னால் அந்த கௌசல்யா இருக்கிறாங்க தானே, அவங்க ஏற்கனவே அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அந்த தங்கம் ஒன்று கூப்பிடுறது, தங்கையை தான் அவர் அந்த சோட்டா தங்கம் ஒன்று கூப்பிடுறது. ஆனால் கதைக்கிற நாங்கள் அவர் தங்கம் என்று சொல்லிக்கல, அது ஒரு எங்களோட தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஒரு புரிம்பான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு அது போகுது. எங்கள் தங்கத்தை காணையில் இப்போ நேற்று ஒருவர் அதில் வந்து இந்த கதைச்சிருந்தார், தங்கம்னு சொல்கிறார், அது தங்க வேணாம், ஆனால் அப்படி இப்படின்னு போட்டு தங்கத்தோட திரியட்டும்னு சொன்னால் அது ஒரு நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனம் அது இல்லையா? இது கிராமப்புறங்களில் நான் வாழ்ந்த வன்னி கிராமப்புறங்கள் இல்லையா, நான் பல கிராமங்கள்ல நான் பார்க்கல. தங்கம் பாமான்னா அண்ணாக்கள் அக்காக்கள் கூப்பிடுறோம். அக்காக்கள் கூட அப்படிதான் தங்கச்சி தங்கம் பாமாமா தங்கம் பாண்டு கூப்பிடுறது. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு?
இல்ல அதை என்னன்னு சொன்னால் அது அந்த தெரியாதா அந்த அதை புரிஞ்சு கொள்றாங்க குறைவா இருக்கணும். ஆனா மற்ற இன்னொருவர் என்ன வந்து அவர் நாங்கள் நினைக்கிறத அவர் புரிஞ்சு கொள்வாரு இல்லை, அவற்றை சிந்தனை வேறையாத்தான் இருக்கும். விட்டு விடுவோம். அதுதான் சொல்ல வர்றேன். நாங்க தலைப்பு மாறிப்போம். தயவுசெய்து உறவுகளே, மன்னார் மருத்துவமனையில நடந்த அந்த படுகொலை தொடர்பான இதுதான் இது. தலைப்புக்கு வாங்க விஜயன், இந்த அண்ணன் வந்து கேட்டபடியே விஷயத்தை சொல்லிடுறேன். தலைப்பு முறிக்க சொன்னால் அந்த மன்னாருக்குள்ள என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு பகுதி நிக்குது அர்ஜுனாங்க மன்னாருக்குள்ள விடப்படாது என்ற ஒரு பகுதி அங்க நிக்கணும். மற்றது மன்னாருக்கு முதல் இந்த நடந்த உடனே மன்னார்ல இந்த பிரச்சனை நடந்த உடனே முதல் கோல் போனது அர்ஜுனாவுக்கு தான். ஆனா அர்ஜுனா சொல்லிட்டார், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்குது, நான் நாளைக்கு எனக்கு இந்த சத்யபிரமண நிகழ்ச்சி இருக்கிறதுனால என்னால் வர முடியாது. அப்போ அவர் அங்குள்ள யூடியூபுக்கு சொல்லியிருக்கார் போல இருக்குது, இதை நீங்கள் யூடியூப்ல விளம்பரப்படுத்துங்க, இந்த பிரச்சனையை குறித்து மக்களுக்கு அறிய பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டு தான் எல்லாம் முடிச்சிட்டு நான் திரும்பி அங்கே வாரன்ற மாதிரி அவர் கதைச்சிருக்கிறாரு. அதனால் அங்கே அவர் விரப்பலான்ற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் கூட்டம் அங்கே நிற்கிது. ஏன்னா நாங்கள் பார்க்க அது எங்களுக்கு சரியாக விளங்கி கொள்ள வேண்டாம், அவையில் அதில் மும்முறை வேண்டு அதில் செயல்பட்டு கொண்டிருக்கணும். அந்த இடத்துக்கு இனி அர்ஜுனா போகிறது அழகில்லை என்று என்னுடைய ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அடைக்கலம் செல்வநாதனும் போயிருக்கிறார் அங்கே. அப்போ அதுக்கு பிறகு அவர் அங்கே போகிறது அவ்வளோ அழகில்லை. இதை குறித்த உங்களுடைய கருத்தை நீங்கள் இதில் வர மற்ற நண்பர்களும் பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் இணைத்து கொண்டமைக்காக நன்றி அண்ணா. தயவுசெய்து உறவுகளே, மன்னார் மருத்துவமனையில் நடந்த அந்த தாய் சிசு மரணம் தொடர்பாக இன்று மன்னார் மருத்துவமனைக்கு முன்பாக போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். மக்கள் அங்கு அதிகம் வருகை தந்த காரணத்தினால் மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் இடையில் முருக நிலை காணப்படுகின்றது. இந்த இடத்தில் பல விடயங்களை நாங்கள் உற்று கவனிக்கப்பட வேண்டும். நாம் வரும் மனத்திலங்கள் அதை பேசலாம். அதில் மதகுருமார் 3 இன மதகுருமார்களும் அதில் காணப்பட்டதாக தெரிகிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறது, அதுக்கு 3 மதகுருமார் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். 6 மாதங்களுக்கு முன்னதாக அல்லது 3 மாதங்களுக்கு முன்னதாக சிந்தியானுடைய படுகொலைக்கு விலமர்த்த செல்வம் அடைக்கலநாதன் திடீரென இப்பொழுது ஏன் ஓடி வந்தார்? சரி, நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய அல்ல அந்த பகுதியினுடைய ஒரு பொதுவான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், மீளவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். சரி, அப்படி என்றால் நீங்கள் ஏன் கடந்த முறை நடந்த அந்த சம்பவத்து தொடர்பாக காட்டமான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்படி எடுத்திருந்தால் இன்று இந்த தாயும் சிசுவும் அங்கு மரணித்திருக்குமா? இந்தியாவிலிருந்து வருகிற இந்த தாய், எனது பேரனை பேத்தியை பார்க்க ஓடி வந்தேன், இந்த பிள்ளையை முழந்து பேர பிள்ளையை முழந்து தவிக்கிறேன் அவர் சொல்லுகின்ற இந்த தாயினுடைய அழுகைக்கு உங்களது பதில் என்ன? பதில் என்ன? அர்ச்சுனா ராமநாதன் வருகின்ற பொழுது அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகளை அள்ளி போட்டு மருத்துவமனைகளில் கலவரத்தை ஏற்படுத்த வந்தார், குழப்பங்களை ஏற்படுத்த வந்தார் என கூறி ஏகப்பட்ட வழக்குகளை அள்ளி பேசிய நீங்கள், அந்த பகுதியில் மக்களாலே ஓட்டால் வழங்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வருகை தந்த நீங்கள் ஏன் இந்த மருத்துவமனையை இந்த நிமிடம் வரை, இந்த உயிர் பறிபோகும் வரை சீர் செய்யவில்லை, ஒழுங்குபடுத்தவில்லை? ஏன் ஒழுங்குபடுத்தவில்லை? இதுக்கான காரணம் என்ன? அப்ப அந்த மருத்துவ மாபியாக்களுடைய ஊழல்வாதிகளுக்கும் நீங்கள் உடந்தையா? உங்களது பொடி லாங்குவேஜ், உங்களுடைய உடல் மொழியை அவதானித்த பொழுது உருட்டிலிருந்து ஒன்று மட்டும் புரிகிறது, நீங்களும் உடந்தையாக உள்ளதாக அது காட்டி கொடுக்கிறது. வேணுமென்ற வீடியோ போய் பாருங்க. மன்னிமந்தன் நான் சொல்றத பொய்யண்டா, இந்த குற்றச்சாட்டு பொய்யண்டா, அந்த வீடியோ எடுத்து பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. மணக்கமரவளை இந்த இடத்திலே மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த படுகொலைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவமனையில் ஏன் இந்த படுகொலைகள் நடைபெறுகின்றன? அந்த மருத்துவ மாவியர்களுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் அதற்குரிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மண்ணில் நடைபெறுகின்ற இந்த மிக பெரும் படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நாங்கள் எவ்விதமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்களாம் முடிவெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இன்று இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று கூடி ஹலோ ஓமண்ணா சவுண்ட் வேற இல்லாத பார்த்தேன். வணக்கம் மன்னிமேந்தன் அண்ணா, செல்வண்ணே, எஸ்பி. வணக்கம் அண்ணா, வாங்க. வணக்கம் வணக்கம் அண்ணே. என்ன மாதிரி அப்போ ஒரே கேட்ட உடனே விசரா கிடக்குது, என்ன செய்கிறது? எங்களோட நாங்கள் கூட எல்லாம் டாக்டருக்காக
எல்லாம் வந்து வேறு வேறு ஆக்களுக்கு போட போகிறோம்னு சொல்ல நாங்கள் டாக்டருக்காக நின்று சொன்னோம். டாக்டருக்கு போடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அம்மா அப்பாவுக்கு போட்டோம். சில பேர் கதைகள் சொல்லிச்சுனாமா அந்த பைத்தியக்காரனுக்கு என்னது நீங்கள் ஓட்டு போட்டு. தலைப்பண்ண வந்து மன்னார் மருத்துவமனையில் நடக்கிற சம்பவம் பேசுங்க. தலைப்பை விட்டு போவாய்ங்கண்ணா ப்ளீஸ். மன்னார் மருத்துவமனையில் அந்த பிள்ளை சிசுவும் நேற்று அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க பெற்றவங்க சொல்றாங்க என்ன அப்படி என்றால் அங்க மருத்துவமனையுடைய அலட்சிய போக்கின் காரணமாக தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அந்த தாய் வெளியில இருக்கு, அந்த கோல்ல முன்னுக்கு உள்ளுக்க அந்த பிரசவ அறைக்குள்ள விடாம வெளியில இருந்திருக்காங்க. அந்த தாதி அல்லது நர்ஸ் ஒருவர் அந்த பிள்ளை இறந்த நிலையை தூக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்து தூக்கிட்டு போனதாகவும் அதில் தங்களுக்கு சந்தேகம் வந்ததாகவும் பின்னர் அதுக்கு பிறகு தங்களை கூப்பிட்டு இறந்து போன தனது மகளின் இதயத்துல கையை வச்சு இந்த மார்பிளை வச்சு அப்போதானே அதை மூச்சு உயிர் இருக்கிற மாதிரியும் அழுத்துற மாதிரியும் சொன்னதாகவும் அது இறந்த ஒரு உடலுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்த மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அந்த தாய் சொல்லி அழுகுறாங்க. அப்போ இந்த யோசிச்சு பாருங்கன்னா, கடவுளாக வணங்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் இவர்கள் உடல்களை உறுப்புகளை விற்பனை செய்கிறார்களா அல்லது இந்த புதிய வைத்தியர்களாக வரத்தொரிக்கின்றவர்கள் இப்படி வேறான பிள்ளைகளிட வந்து இந்த பிரசவத்தின் போது கூட நின்று பயிற்சி எடுக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனை. இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க என்னன்னா, பிரசவத்தின் போது நின்ற வைத்தியர் வேற, ஆனா அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட வைத்தியர் வேற. அப்ப என்னதான் நடக்குது மருத்துவமனைகள? அதுதான் ஊரெல்லாம் நடக்குது. என்ன என்று சொன்னால் நாங்கள் வந்து கடவுளுக்கு அடுத்ததான் அங்கே தான் போகிறது ஒளி. ஆனால் அங்கேயே இப்படி எங்களை வச்சு எப்படி அறுத்து கொண்டு எங்களை வந்து விலக்கி விற்கிற மாதிரி எல்லாம் போகுது. இப்போ பார்க்க போகிற அளவில் கசாப்பு கடையை விட மோசம் ரொம்ப மோசம். அது சரி மணிமேந்திரன், நான் என்ன செய்யறது? நான் இப்போ தான் வந்து லைனுக்கு வந்தேன். லைனுக்கு வந்தாப்புல என்ன மேலே நான் நின்று பார்த்தாப்புல மேலே வந்துட்டேன். அப்போ அதுக்கு வந்த உடனே நான் கொஞ்சம் நீங்கள் கதைச்சி கொண்டு வந்ததில்ல மைக்க மூட் பண்ணி போட்டுருந்தேன் நான். சரி மணிமேந்திரன் என்ன எல்லாருக்கும் ஓகே அண்ணா, நான் கீழே கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். ஓகே அண்ணா. ஓகே. வணக்கம் உறவுகளே. இன்றைய தலைப்பு மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த படுகொலை. தாய் சிசு என்று இறந்திருக்கிறார்கள். ஏன் இறந்தார்கள்? எதற்காக இறந்தார்கள்? உங்களுடைய கருத்து? இது ஒரு 15 நாளுக்கு மேல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது கதைக்கிறதுக்கு. உண்மையில நல்ல விஷயம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது உண்மையில இது நடந்தது வந்து இப்ப சிந்தியாவில் நடந்து முடிஞ்சு எவ்வளவு காலமோ 3 மாதத்துக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இவ்வளவு கவலையினமாக அங்க இருக்கும் வைத்தியர்களும் தாதிமாரும் இவ்வளவு கவலையினமாக தொடர்ந்து இருக்கிறது ஒரு மிகவும் கேள்விக்குரியதோ அல்லது உண்மையிலேயே வந்து கேக்குதானே? உண்மையிலேயே வந்து அது சரியான முறையில தச்சமே நடக்கலாம், அது நடக்கலாம். ஆனா வந்து கேலஸா தான் இருக்கணும்னு சொன்னா நாங்கள் சரியான இது எடுக்க வேணும். அதாவது வந்து மக்கள் வந்து இவ்வளவுக்கு திரளினம் மக்களுக்கு ஆன்சர் பண்றது இல்லையா? ஆனா அதுக்குள்ள நீங்க குறிப்பிட்ட மாதிரி அடைக்கலம் செல்வநாதன் பாஞ்சு வந்து முன்னுக்கு இப்ப நிக்கிறார். என்ன கதைச்சார், என்ன போனார் ரெண்டதும் தெரியாது. இதுல உண்மையில வந்து அங்க சனங்கள் முதலே இடனோ நீங்கள் தமிழடியா யூடியூப்ல அர்ச்சுனா நின்றார் நடக்கும் நடந்திருக்கும் எல்லாம் என்ன நடக்கும் என்று சொல்லி மக்கள் கத்துனது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. உண்மையிலே அர்ச்சுனா தான் இதை ஓப்பன் பண்ணி விட்டது வந்து மக்களுக்கும் வந்து ஒரு தூண்டுதலாண்டு பூனைக்கு மணிகட்டுற மாதிரி மணிகட்டி விட்டபடியெல்லாம் இன்றைய மக்கள் உழவுக்கு போய் மன்னர் வைத்தியசாலையிலிருந்து முன்னுக்கு உழவு ஒரு இதை செய்கிறபடியாலே அட்லீஸ்ட் கொஞ்சம் என்றாலும் யாராவது யோசிப்பார்கள் எப்படி நடந்தாலும் அதை இதுன்றதுக்கு. என்றபடியால இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை அர்ச்சனா ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு தான் இந்த கிரெடிட் முதல்ல போகணும். மற்றது மக்கள் வந்து இப்போ துணிஞ்சு அதை இறங்குறது முக்கியமான விஷயம். ஆனால் அதை எப்படி இன்றைக்கு இந்த காலமையாகும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்றதை இதைத்தான் நாங்கள் வந்து பார்க்க வேணும். இது எப்படி இது வந்து வந்திருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக இருக்கு. சொல்லுங்க நீங்கள் அது ஒரு ஏதாவது கருத்து? வணக்கம் மதனி. வணக்கம் மதனி பிரேம். வணக்கம் 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 வணக்கம். தயவுசெய்து மேலே வந்தவர்கள் பேசுங்கள். வணக்கம் மதனி.
சரி நான் சொல்றேன். யா வதனிப்புரை வணக்கம். போயிட்டாங்களா? ஓகே வணக்கம். இளநிலவன் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் ஓ வணக்கம் மணி, நான் பேசுங்க. என்னென்னா அண்ணா, உங்க இந்த வைத்தியசாலைகளோட நிர்வாக நடவடிக்கையை கண்காணிக்கிறது நான் நினைக்கிறேன் வடக்கில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர் அவர் தான் கண்காணிக்கிறது. ஆனால் இது வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குது. அடுத்த மாகாணங்கள்ல ஆனால் என்னென்ன உண்மையிலே ஒரு இப்படியான வைத்தியசாலைகள் ஆப்ரேஷன்கள் நடக்கிற போது அந்த குடும்பம் அங்கே நிற்க வேணும். இவர்கள் அங்கே உள்ளுக்கு நிற்கிறதுக்கு அனுமதிக்கிறீர்கள். வெளியில் திறத்து என்ன நடக்கின்றதே தெரியாது. அப்போ அவைகள் என்ன நடந்தாலும் அதை இவைகள் தானாக தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனையை மாற்றிவிடும். இதே பிரச்சனை இப்போ பக்கத்தில் இருக்கிற வடமத்திய மாகாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்ன வைத்தியர்கிட்ட கேட்டால் வடிவாக விளக்கம் சொல்லிவிடும். அவை தங்கட மொழியில் வடிவாக சொல்லிவிடும். ஆனால் இது வடக்கு மாகாண சபையில் இப்படி இல்லை. இதை மாற்ற வேணும். வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாட்டை நல்ல, அதாவது ஒரே இலங்கையில் 2 விதமாக இருக்குது. இது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதை மாற்றினா இப்படியான மரணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும்னு நினைக்கிறோம். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படை என்ன? பயிற்சிகள் பத்தாத காரணமா அண்ணா? அந்த பயிற்சி இப்படி ஒரு நடக்கிறன்னா அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் பயிற்சி இல்லாமல் வைத்திய நிபுணர்கள் இருக்க மாட்டேன். அவையல் இருப்பினும் ஆனால் அவதான குறை, அதாவது அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த உரிய துறை சார்ந்த வைத்தியர் இருந்திருக்க மாட்டேன். அதுதான் இந்த பிரச்சனை. மற்றது கண்காணிப்பு இல்லை. இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்தால் அதுக்குரிய கண்காணிப்பு இல்லை. அந்த ஒரு வைத்தியர் தொடர்ச்சியாக அவரை கண்காணிக்கணும். நல்ல நிலைமை வரும் வரையும் அதை கண்காணிக்கிறீங்க தானோ அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பி போட்டு இருந்துடுறது. அதுதான் பிரச்சனை நடக்கிறது. அண்ணா, நீங்கள் இலங்கையில இந்த கதைக்கிறீங்க? இலங்கையில இருந்தால் கதைக்கிறேன். ஓகே. உண்மையில இப்போ இந்த 2 மாசத்துக்கு முன்ன இந்தியாவின் இது நடந்த பொழுது கூட அவ்வளவுக்கு மன்னார் டிஸ்ட்ரிக்டோ அல்லது மன்னார் டிஸ்ட்ரிக்ட் வைத்திய அதிகாரியோ இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இந்த சிங்களவர் இருக்கு மாதிரி அவர் தான் வடமாகாணம் முழுத்துக்குமே என்ன? அதுதான் வடமாகாணம் முழுக்கு. ஓகே. அப்படி இருந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் இது நடந்தது. ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு உரிய ஹாஸ்பிட்டலுக்கு முன் ஒரு எம்எஸ் இருந்திருப்பார், மெடிக்கல் சூப்பரிண்டரோ. அவை அதை கூட அது தமிழரா சிங்களவராக இருக்கு எம்எஸ் மன்னார் ஹாஸ்பிட்டல்ல. அவர் முஸ்லீமா இருக்கு. அவரோட தான் அந்த ஆக்சுவலா பேசினதோ அப்படி அவரோட தான் முரண்பட்டார். அவர் இன்னும் இருக்கிறாரா அங்க? அவர் தான் அந்த முன்னுக்கு 2 போட்டி கொடுக்குறாரு. அதுக்கு நான் பார்ப்பேன், விசாரணை செய்வேன் உரிய முறையில் என்று சொல்லி போட்டி கொடுக்குறாரு. முரண்பட்டு கொண்டிருக்கணும் மக்கள். முரண்பட்டு கொண்டிருக்கணும். ஹலோ, அண்ணா வணக்கம் அண்ணா. என்ன நடக்குது? என்ன நடந்தது? அதுதான் கேட்குறேன். மிஸ்டேக் ஆகிட்டு கிக் அவுட் பண்ணிட்டாங்க போடாக்கன். இல்ல எல்லாரும் போயிட்டு உறவுல லைக் அடிங்க ப்ளீஸ். லைக் அடிங்க. அது லைக் அடிக்காத தான் பிரச்சனை போடாக்கு. ஒரு 2 ஃபுல் லைக் கொண்டாடிங்க எல்லாரும். லைக் அடிக்கிறதா? அதான் என்ன மீன்ஸ்?
இந்த படத்துல விரல வச்சு போனோன்னே விரல வச்சு தட்டினீங்கன்னா சரியான லைக் போய் கொண்டு ஓகே தட்டி இருக்கு அந்த போட்டோ இருக்கிற கோஸ்ட் போட்டோ இந்த போட்டோ அதுக்கு மேல விரல வச்சு மேல அடிச்சீங்கன்னா சரி சரி தட்டி இருக்கு ஓகே நன்றி ஓகே மற்றவர் அந்த அங்க இருந்து கதைச்சவர் போயிட்டாரு போலடாங்க அந்த அண்ணா போய் அண்ணாவுக்கு ரீக்வஸ்ட் கொடுங்க அண்ணா என்ன பேர்ல வந்து என்ன பேர் இருக்கிறேண்ணா சொல்லுங்கண்ணா ஓகே நான் கேட்டதுல அதுல கட்டா போயிட்டுது அப்ப வந்து அந்த வைத்திய அவர் வந்து அவரோட யாராவது ப்ரொஃபஷனலா ஒரு லோயரோ டாக்டரோ அல்லது ப்ரொஃபஷனலா யாராவது கதைக்கணுமா வைக்க அவர்கிட்ட கேட்கக்கூடியதா அது இங்கே சட்டம் இருக்குன்னா அரசாங்க கடமைகளை செய்யறதை தடுக்கிறதுல போலீஸ் ஆட்டோமேட்டிக்கலா அதற்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதை ஒன்றுமே செய்ய இல்ல அது சரி நான் அந்த இப்ப கதைக்க போய் அவர் வந்து கேட்டு இருந்த சனத்துக்கு பதில் கொடுக்க யாராவது ஒரு சட்ட ஓகே லோயர்ஸோ இல்ல ப்ரொஃபஷனலா கதைக்கக்கூடிய மாதிரி ஆன்சர் பண்றாரா இல்ல யாரும் இல்ல அந்த இடத்துல யாருமே சட்டவாளர்கள் யாரும் இல்ல அவற்றுடைய பதில் எப்படி இருக்குது ஆள் அவருக்கு முகத்திலேயே தெரியுதான் உங்களுக்கு பயம் நிலைமை அது என்ன நடக்க இருக்கிறேன் ஆனா இது தொடர்ந்து இப்ப ரெண்டாவது ஒரு சும்மா சாதாரண விஷயங்களை விட ஒரு உயிர் பலி போறதுன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப இதோட அவர் சிலவுகளை தப்பலாம் அதுல அந்த டைம்ல இருந்த நர்சஸ் அதோட அதை கேர் பண்ணின டைம் சீட்ல இருந்த அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை வரும் இன்குவாரி நடந்தா அவ்வளவுக்கு என்னுடைய கேள்வி இங்குவாரி நடக்கும் கட்டாய இங்குவாரி நடக்கும் இங்குவாரிய முதல் நடத்தின மாதிரி ஒரு 3 விதத்துல நடத்துவினம் അതിന്റെ பதிலும் அப்படி வருமுண்டு எல்லாருக்கும் தெரியும் தானே இல்ல இப்ப சிந்துஜாவின்றைக்கு வந்து யாராவது இன்ட்ரடிக்ட் பண்ணப்பட்டிருக்கணுமா முதல் ஒரு டாக்டர் இன்ட்ரடிக்ட் பண்ணி இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராட்ஸை பண்ணி இருக்கிறோம் ஒரு 2 நர்ஸரை இன்ட்ரடிக்ட் பண்ணி இருக்கணும் டாக்டர் நியூஸ் வந்தது தானே என்ன ஆனா கண்துடைப்புக்கா இல்லாத உண்மை தன்மை தெரியாது அது தெரியல ஓகே அதான் இப்ப தொடர்ந்து இப்ப நடக்கிறது வந்து இப்ப அங்க வேலை செய்யறதுல எவ்வளவு வீதம் தமிழாக்கள் 100% வீதம் தமிழா அல்லது எவ்வளவு வீதம் நர்சஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இருக்கணும் அது உண்மையா எனக்கு தெரியல அது தெரியாம சொல்லக்கூடாது உண்மையா தெரியல ஓகே 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 பிரச்சனை இல்லை நீங்களும் அங்க வேற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறீங்க நாங்க வவுனியா மாவட்டம் அது ஓகே ஓகே ஐயா நீங்கள் டாக்டரா நீங்கள் யார கேக்குறீங்க என்னையா ஆமாம் இல்ல நான் டாக்டர் இல்ல நான் கேட்டாலே சரி ஓகே ஆனா நீங்கள் தான் அங்க இருக்கிற உங்களுக்கு தான் வந்து தெரியும் என்ன நடக்குது என்னன்றதை நீங்க கொஞ்சம் சரியான இதா விளக்கங்களா சொன்னா அண்ணா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அவர் வந்து கடமையில நிக்கிறவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புண்டால் இவர் என்ன பொறுப்புல இருக்கிறார் இவர் தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இவரை காப்பாற்றி நீங்க திரும்ப விட்டால் இவர் திரும்ப உதய பிரச்சனையை தான் செய்ய போறார் இவரை பிடிச்சி உள்ளுக்கு போறோம் முழு ஹாஸ்பிட்டலுக்கும் பொறுப்பு இவர் தான் எல்லா நடவடிக்கைக்கும் பொறுப்பு இவர் தான் அங்க ஒரு புதுசை வந்து வெளியேறினாலும் அதுக்கு பொறுப்பும் அவர் தான் ஒரு ஊசி போட்டாலும் அதுக்கு பொறுப்பும் அவர் தான் அதே மாதிரி ஒரு மரணம் நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு ஒரு பேர்த் நடந்தாலும் அது அவர் தான் பொறுப்பு அப்போ அதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு ஆனால் அவர் வந்து அவருக்குள்ள இருக்கிறவையில் உண்டு ஆனால் அவருக்கும் வந்து இந்த இன்குவாரியில ஏதாவது இது கொடுக்கப்பட்டதா ஏதாவது பனிஷ்மெண்டா அல்லது ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்ததா இல்ல இதுவரைக்கும் இல்ல அப்படி இருந்தா ஒரு டாக்டருக்கும் நினைக்கிறேன் 2 தாதி மாதிரி தான் பணி நீக்கம் செய்யப்படுது 3 பேருக்கு மொத்தம் கொடுக்கல அதாவது இது என்னண்டா இன்னும் பிரச்சனை என்னண்டா ஒரு இப்படி ஒரு ஆபரேஷன்கள் நடக்கிற டைம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்னண்டா ஆக்கள் பார்க்கலாம் அந்த மனுஷனோ அல்லது அம்மாவோ வரவரால் அந்த ஆபரேஷன் நடந்து வெளியில வரும் வரையும் பார்க்கலாம் ஆனா இங்க அப்படி இல்லையா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு போகணும் அங்கேயோ கொண்டு போகணும் விறக்க உயிரோட இருக்குதா இல்லையான்றது அந்த
அந்த ஆக்கள், அதாவது மக்கள் பார்க்குற டைம் இருக்குது. இப்போ விடிய 6 மணிலேருந்து 7 மணி வரையும், இன்னும் 12லேருந்து 1 வரையும், 5லேருந்து 6 வரையும், அந்த டைமுக்கு தான் பார்க்கலாம் போய். அப்போ அதில் உள்ளுக்கு நிற்கிறதோ பார்க்குறதோ முடியாது. அந்த சிஸ்டங்களை மாற்ற வேணும். மாற்றினா தான் உண்மையில் இப்படியான ஆப்ரேஷன் நடக்கிற டைம்னா உறவினர் இருக்க வேணும் பக்கத்தில். என்னன்னு சொன்னா அது வந்து இந்த மேல தேசத்திலேயே வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே எதிரும் போக முடியாது எக்ஸப்ட் அந்த டாக்டர் டீமை தவிர. நாங்கள் ஆபரேஷன் தியேட்டருக்கு தேவையில்லை. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னுக்கு அனுமதிக்கிற இடத்துல முன்னுக்கு இருக்கலாம் ஒரு ஆள். அங்க இது இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி இப்ப அவரால் முடியாத கட்டம்னா அதான் கையெழுத்து போடுறது, இந்த சர்ஜரி செய்ய போறோமோ அதான்னு சொல்லி அவை ஒரு கையெழுத்து வாங்குவிடும். அது முதலே எல்லாம் வேண்டி நம்ம எந்த இடத்துக்கு எல்லாம் போக, அது கணவரட்டியோ அல்லது அந்த உண்மையா ஆறு அந்த பாதுகாவலரோ அவர்கிட்ட அந்த சைடு வேண்டி முதலே. அந்த பாதுகாவலர் எங்க நிப்பார்? அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த எமர்ஜென்சி என்ன சர்ஜரி ரூமோட கிட்டவோ அல்லது அப்படி நிக்கிற இல்லையா? இல்ல, அவர் நிக்கலாம், ஓபிடியில போய் நிக்கலாம், மற்ற இடங்கள்ல நிக்கலாது. இனி என்ன நேரம் அவரோட தொடர்பு கொள்றதுக்கு உரிய நிலையில இருக்கக்கூடியதா இருக்கிறதா? அது தொடர்பு கொள்ளுவினம். ஆனா அப்படி ஒரு முறை இருக்குத்தான். உண்மையில தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி அவசர நிலை எந்த வேற தொடர்பு கொள்ள நிலை இருக்கு. ஆனா அது எதுக்குமே நடைமுறையில இல்லை. அது அப்படியான கொண்டு வர வேணும், சிஸ்டத்தை மாற்ற வேணும். மற்ற சைல்ட் பர்த்துக்கு ஆக்சுவலி 2 பேரை விட நார்மலாக விடுறது வெளி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம். அதையும் ஸ்ரீலங்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா 2 பேர் அலவுடு பிள்ளை பிறக்கிறதுக்கு, மகப்பேருக்கு, சைல்ட் பர்த்துக்கு. அப்படி இல்லையா அங்கே? அப்படி இல்லை. இதுவரை இன்னும் எந்த ஹாஸ்பிட்டல்லுமே பிள்ளை பிறக்கிற நேரத்தில் தாய் ஹஸ்பண்ட் நிக்கிறதுக்கோ இல்லாது அவருக்கு முக்கியமானது ஹஸ்பண்ட் இல்லையா ஒரு ஆள் நிக்கலாம். ஒரு ஆள் நிக்கலாம். அவைகள் வந்து அந்த அந்த ஓபிடி வார்ட்லயோ அல்லது அவருக்கு சில இடங்கள் இருக்கு, பொதுவான இடங்கள், அங்கதான் நிக்கலாம். அந்த வேருக்கு அருகாமையில் வேருக்கு என்ன நடக்குது, வெளியில கொண்டு வருமா, அப்படி ஒன்று நிலைமை இல்லை. அதுக்கு எல்லாமே நர்ஸ் தான். அதுக்கு நர்ஸ் அட்டெண்டன்ட் இருக்கு. அவையில் தான் அதை பராமரித்து கொண்டு வருவினம், போட்டுக்கு கொண்டு வருவினம், போட்டுக்கு கொண்டு தான் பார்க்கலாம். சிசேரியன் இல்லாமல் ரெகுலர் பர்த், இப்ப சும்மா நார்மல் பர்த்தா இருந்தால் அந்த நேரத்துல அந்த டாக்டர் அந்த ஹஸ்பண்ட் முன்ன அங்க நிக்க முடியாதா? இல்ல அப்படி நிக்கலாதாங்க. அதுக்கு அலவுட் இல்ல இலங்கை. இந்த கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல கூட இன்னும் வரை இல்லையா? அப்படி இல்லை. ஓகே. இப்போ வட மாகாணத்தை பொறுத்தளவில் யாரும் அங்கே உள்ளுக்கு விட மாட்டாங்க. இப்போ அதில் ஒரு ஆள் சொன்ன மாதிரி அவன் அந்த போட்டில் நிற்கலாம், இல்லாட்டிக்கு வெளியில் நிற்கலாம். ஆனால் உள்ளுக்கு போகிறதுக்கு அங்கே எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கவே இல்லை. இப்போ இங்கே ஐரோப்பா மாதிரி இல்லை அங்கே. அதோட அவங்க அம்மா சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அவங்களோட அம்மா சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை சொன்னதா என்னால தாங்க முடியாம இருக்குது, எனக்கு சீசர் பண்ணி குழந்தைய எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தாதி மேரிட்ட அந்த அவ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீ ட்ரை பண்ணன்னு சொல்லி அந்த குழந்தைய பெற பண்ணுவதற்காக அந்த தாயாரை இன்னும் ட்ரை பண்ண. அப்போ அவங்க தன்னுடைய மூச்சை முட்டி அந்த குழந்தைய வெளியில் வேற பண்ணுவதற்காக அவங்க அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அங்கே சம்திங் ராங், அங்கே ஏதோ நடந்துட்டுது. நான் நினைக்கிறேன் அந்த டைமில் அவன் அந்த ட்ரை பண்ண வேலையில் அந்த மூச்சு ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அப்போ அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தாயில் இயக்கம் இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பிறகு தான் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அந்த நெஞ்சில் வச்சு அமர்த்தி அது செய்து இது செய்து எல்லாம் செய்திருக்கிறாங்க என்று சொல்லி அவங்களோட தாய் சொன்னவங்க அந்த யூடியூப்பில் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் டாக்டர் அசாத் என்றவர், அவர் வந்து டிரெக்டராம். அதாவது குழந்தை டாக்டர் என்ற ஒரு ஆள் இருப்பார், பிள்ளைய பரவிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார். அவைகளோடு சேர்ந்து 3-4 தாதிமார் இருப்பினோம். ஆனால் அந்த இடத்துல டாக்டர் இல்லை, 5 தாதிமார்கள் தான் அந்த குழந்தைய பெற பண்ணுவதற்காக ட்ரை பண்ணி கொண்டு இருந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதில் இருந்த ஒரு தாதி அங்கே சொல்லியிருக்கணும்.
அப்போ அதுதான் சம்திங் ராங். அதெல்லாம் அந்த பிள்ளை செத்ததுண்டு. அதுக்கு அந்த டாக்டர் அவையெல்லாம் அதுக்கு முக்கியமான காரணம் அவையெல்லாம் சொல்லி தான் இப்போ அவங்க ப்ரெசன்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதின்படி பார்த்தா மெட்டர்னிட்டி வார்டில் மெட்டர்னிட்டி கண்டு ஒரு டாக்டரே இருக்கே இல்லையா? அவர் அந்த டைமில் இல்லையாம், அந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லி தான் அந்த அவங்கள அம்மா, அந்த மாப்பிள்ளைன்ற யார் அந்த ஹஸ்பண்டு அம்மா சொல்கிறாங்க. 5 பேரும் சாதி மாதிரினாலும் அந்த இடத்துல நின்று அதை கூடுதலாங்க அப்படி தான் நடக்கும். அந்த தாதி மாதிரி தான் அந்த பொருவுக்கான இதெல்லாம் பார்ப்பிடும். ஏதாவது சீரியஸ் அப்படி இப்படின்னு சொன்னா தான் உடனடியாக டாக்டர் இதெல்லாம் பார்ப்பிடும். ஏதாவது இதுதான் இலங்கையில உள்ள அனைத்து வடமாகாணத்துல உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனையே. அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல டாக்டர்ஸ் வந்து அங்க சமூகம் அளிக்கிறேன் நிக்கிறேன் தாதி மேல நம்பி விட்டுட்டு இருக்கிறது. அந்த தாதி மேலால வந்து குறிப்பிட்ட சில ஆக்ஷனுக்கு மேல எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. நானும் அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் வந்தேன். அதனாலதான் சொல்றேன், சில பிள்ளைகள் இதுதான் நடந்து கொண்டு தொடர்ச்சியா இது இப்ப இல்ல நீண்ட காலமாவே இருக்கு. எனக்கு தெரிய நிறைய காலமாவே இதே பிரச்சனை அங்க இருக்குது. இவ்வளவு காலம் ஊடகங்கள இதுகள் இல்லாதால இதுகள் வெளியில வரவில்லை. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இது வந்து சாதாரணமாவே அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு பிள்ளை இதை தட்டி கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்லை. தட்டி கேட்டா அவர்கள் உடனடியாக ரான்ஸ் பண்ணுவார். இப்ப மன்னார் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோசதம் எங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய ரான்ஸ் பண்ணப்படணுமோ அது வந்து தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திர மாதிரி மன்னாருக்கு மாத்துறது. பனிஷ்மெண்ட்ல சென்ற ஆக்கள்லாம் நிறைய பேர் அங்க வேலை செய்யலாம். நீங்க எடுத்து அந்த இந்த தகவலை நீங்க வடிவா திரட்டி பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து மாற்றப்பட வேண்டும். இதுக்காக யார் யார் குரல் கொடுக்க முடியுமோ அவர்கள் அங்க இருக்கிறார்கள் குரல் கொடுத்து இதை மாற்றி அமைக்க வேண்டியது எங்களோட கடமை. இது வந்து அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை. சாதாரணமா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வழியா இதுக்கான நடவடிக்கைகளை தான் நாங்கள் எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிறார்கள் நாங்கள் எங்களால முடிஞ்ச புஷிங்க கொடுக்குவோம். இந்த சம்பவம் என்ன நேரம் நடந்திருக்கின்றது? மற்றது இது வந்து மன்னார் ஹாஸ்பிட்டல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். ஓமா, அது பெரிய ஹாஸ்பிட்டல் தான். என்ன டைம் நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியல. பெரிய ஹாஸ்பிட்டல் தான். இந்த இரவு 10 மணிக்குள்ளேயா இல்லாத 4 மணிக்கு எந்த நேரமானாலும் அந்த அதுக்குரிய துறை அந்த ஒவ்வொரு துறை குழந்தை பருவக்குரிய டாக்டர் வந்து இருந்தே ஆகணும். அங்க அவர்கள் வந்து கேலஸா வேறவர் தங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக நர்ஸ் மேல் நர்ஸை விட்டுட்டு போறது வெளியில. இதுதான் அங்க நடக்கிற சாதாரண விஷயம். அவர்கள் தங்களோட சொந்த கிளினிக்குகள் அதுக்காண்டி வெளியில போயிட்டு எல்லா வைத்தியசாலையும் வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஆள் இருக்கிறார். அவர் சில நேரம் வைத்தியரை கூட மதிக்கிறே இல்லை. அவர் தான் சொல்றதுதான் சரின்ற மாதிரி நிற்பார். அதுகள் தான் இந்த மரணங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் நின்றாலும் ஆக்சுவலி ஒரு டாக்டராவது நிற்கணும் லேபர் வார்ட்ல நைட்டோ டேயோ. எல்லா டாக்டருக்கும் அந்த டாக்டர் இது ஒரு கேஸ் ஸ்டடி தான். அந்த கேஸ் ஸ்டடிக்கு இதுக்கு அங்க பெரியாள்ன்றது டாக்டர் தான். அங்க டாக்டர் இல்லாமல் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படாது. ஒரு ஆபரேஷனோ ஒரு பேர்த்தோ ஒரு டெலிவரியோ நடக்காது. ஆனா நிக்க வேணும், நிக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும். ஆனா நிக்கிறது இல்லை. அதான் நம்ம இருக்கிற பிரச்சனை. அதுக்கு அங்க இருக்கிற மற்ற நிர்வாகத்துல இருக்கிறார்கள் அந்த நர்ஸ் மேர் எல்லாருமே சப்போர்ட். என்ன இப்ப டாக்டர் வெளியில போனா என்னன்னா அவரோட டாக்டரை பகைக்கல. அது கீழே வேலை செய்யறார்கள். அங்க பகைச்சா அவைக்கு இடமாற்றங்கள் அது எழுதலண்டு வேற 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 தொல்லைகள் வருமென்றதுக்காக அவர்கள் பகைக்கிறேன். அப்ப டாக்டர் சொல்ற மாதிரியே இப்ப வெளியில இப்ப பாருங்க, இப்ப இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண படைக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் நின்றவர் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அப்படியான இதுல ஒரு மழுப்பெல்லாம் போயிடும். ஆனா இனி எதிர்வரும் காலங்கள்ல அது சாத்தியங்கள் குறைவா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அதுதானே. யாராலையுமே தட்டி கேட்க முடியாது. அங்க டாக்டர்ஸை நாங்கள் போய் சொல்லலாம், டாக்டர்ஸ்கிட்ட போய் புஷ் பண்ணிடலாம். அங்க என்னன்னா அங்க டாக்டர் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு அவர்கள் சொல்றதான் சரி, அவர்களுக்கு பயம். அதான் உண்மையான அந்த கீழே வேலை செய்யறார்கள். தாதி மேரா இருக்கலாம் அல்லது அதுக்கு கீழே வேலை செய்யறாங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்த போய் சொன்னா உனக்கு என்ன தெரியும், எங்களை விட உனக்கு என்ன கூட தெரியும்ன்ற வந்து ஈகோ ஒரு ப்ராப்ளம் அங்க இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க நிறைய இருக்கு.
இது உண்மையாக ஓவர்ஹால் பண்ணணும் ஃபுல்லாக எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ல இருந்து என்ன ஒவ்வொரு ரோடுக்கும் வெளியிலலாம் ஆக்சுவலி போடணும் படத்தோட போட்டு யார் நிற்கணும் இன் அவுட்ன்றதுகளை போட்டு அதை ஸ்லைட் பண்ணி அதுகளெல்லாம் இது சிஸ்டம் எல்லாம் இருக்கு ஆனா அது நடைமுறையில இல்ல ஆனா அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கு அதான் உண்மை. இது எல்லா சிஸ்டங்களும் இருக்குது ஆனா நடைமுறையில இல்ல. அதான் சொல்ல நடைமுறையில இல்லாததுக்கு காரணம் அங்க உள்ள அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகங்கள் தான். அதிகார துஷ்பிரயோகம் தான் அந்த நடைமுறை இல்லாமைக்கு காரணம். இப்ப டாக்டர்ஸை வந்து ஒரு நர்ஸ் போய் தண்டிக்க வைக்கலாம், சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க, இல்ல அது அப்படி இல்லை அது இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அங்க நடைமுறை ஒன்று இருக்கு. இங்க நடந்த சம்பவம் என்னண்டாக்கா அண்ணா என்ன நடந்திருக்கு என்றால் இந்த 4 மணிக்கு இந்த இளம் தாய் அங்க பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படுகின்றார். அனுமதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு உரிய நீர் அதாவது தண்ணி கூட உரிய முறையில கொடுக்கப்படையில, அவக்கான உணவு உரிய முறையில கொடுக்கப்படையில, அவ வயிற்று குத்தால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறா. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பிரசவ வழிகிட்ட போய்க்கல அவ அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லிடணும், அது கூட அந்த பிள்ளைக்கு உரிய முறையில கொடுக்கப்படையில. அப்ப தன்னால இயலாது என்னால இயலாம கிடக்குது, தயவு செய்து வந்து என்ன சிசரியன் ஆபரேஷன் செய்து எடுங்கன்னு சொல்லவும் அதை கூட அவர்கள் கவனத்துல கொள்ளல. அப்ப அந்த நேரத்துல அந்த வலியில நான் நினைக்கிறேன் அவருக்கு மூச்சு திறவல் ஏற்பட்டு அல்லது மயக்க நிலைக்கு அப்படி அந்த கட்டத்துக்காக அந்த புள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகுதான் உங்க மருத்துவர் ஓடிப்பட்டு போயிருக்கிறோம். இதிலே குறிப்பாக பிரசவ வார்டுக்கு உரிய மருத்துவர்கள் அல்லது பிள்ளைப்பரு மருத்துவர் அங்க காணப்படல, அந்த நேரத்தில் காணப்படல. நான் நினைக்கிறேன் வருகிற தகவல்களை நாங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த மருத்துவ அதுக்கு பயிற்சி பெறுகின்றவர்கள் தான் அந்த இடத்துல இருப்பதாக அந்த 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 விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புரிய முடிகிறது. அப்படி என்றால் அவர்களால் எப்படி அவளுக்கு வழங்கப்படும்? அப்ப இரவு அதிகாலை அல்லது மறுநாள் வேளையில தான் அந்த மருத்துவர் உரியவர் 8 மணிக்கோ 7 மணிக்கு தான் வருவாராம். அப்ப அவர் வந்து பொறுப்பெடுக்க மட்டுக்கும் அந்த பிள்ளை உயிருக்கு போறான்னு கூட அவருக்கு அங்க பொறுப்பாக பார்ப்பதற்கு இந்த மருத்துவமனையில யாரும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு மருத்துவர்னு சொன்னால் 7 மணிக்கு தான் நான் போய் அங்க ஆபரேஷன் செய்வேன்னு சொன்னா அப்ப எதுக்கு ஐயா நீ மருத்துவமனைக்கு படிச்ச? ஏன் படிச்ச? எதுக்கு நீ படிக்க? உயிர் முக்கியமா உனக்கு மருத்துவத்துக்கு வீட்டு தூங்குறதுக்கு முக்கியமா? அங்க வந்து எமர்ஜென்சி அவர் தான் சத்திர சிகிச்சை நிபுணர்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொன்னால் அங்க வேலையை போயிருந்தா அதுக்கு 2 முறை 3 முறை தொலைபேசி அழைச்சு சொல்லணுமா, அந்த ரெக்கார்ட்ல பதியப்பட போகணுமா. அப்ப அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த தாதி அல்லது மருத்துவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா? அப்ப இந்த பிள்ளை என்ன நடந்தது? இவரை சொல்லுகிற ஒரே காரணம் அந்த தங்கள் மீது பிள்ளை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பிள்ளை பிரசவத்துக்காக மூச்சு அடக்கி அந்த முக்கிய அந்த பிள்ளையை புறமுற்படுவது மூச்சு அடக்கி விட வந்து விட்டார். இதைத்தான் காரணத்தை சொல்ல போறாங்க. சிந்தியாவுக்கும் இதே போல சிந்தியாவுக்கு அதிகமான ரத்த போக்கு போனது அந்த தகவல் வெளி வந்ததன் காரணத்தினால அதை சொன்னாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு இப்ப சொல்ல போற காரணம் என்ன? மூச்சு திணறல். அப்ப இதை வந்து நாங்க லொஜிக்காக கூட வந்து நாங்க உடைக்கல. அது என்னடா புள்ள புறைக்கல வந்து மூச்சு திறன் மறைச்சு கொள்ளுங்க ஒரு முக்க சொல்லிகளை வந்து அந்த புள்ள மூச்சு எழுத்துக்களுக்கு என்ன நடக்கும்? சில பேருக்கு அது வந்துடும். உரிய முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? பயிற்சியாளரை கொண்டு முன்ன கூட அவங்க வேடிக்கை தான் பார்ப்பான். அது மீது முதல் குழந்தைன்னு சொல்லிடும். அவன் முதல் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். மேற்கத்திய நாடுகள்ல இவ்வளவு அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியமா செஞ்சு பிள்ளைங்க பக்கத்துல போயிட்டு எத்தனை தடவை அதை வந்து பார்ப்பாங்க. அதுக்கு பயப்படுங்க எவ்வளவு அறிவுரை சொல்லி கொடுப்பாங்க. இப்ப செல்வம் அடைக்கல்நாதன் இந்த ஸ்டார்ஸ் அவங்க பேட்டியை கலட்டி கலைக்கணும் பண்ண அந்த கோபத்துல கத்திரஞ்சு யோசிக்கிறாங்க கலைக்கணும் பண்ண. இவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தீங்களா இல்லையா? அப்ப அர்ஜுனா ராமன் வந்துட்டு போயிருக்க கூடாது. அப்ப அந்த சம்பவம் நடக்கல தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளையும் தாய் பிறந்து யோசிச்சு பாருங்க. என்ன 10 மாதம் அந்த புள்ள சுமந்து சக்தி வயரோட நித்திர கொள்ளாம ஒழுங்கான சாப்பாடு இல்லாம இந்த பிரசவத்துக்கு இந்த புள்ளைய பார்க்கலான்னு போய்க்கல ரெண்டும் கொண்டு எமனா இல்லையா? என்ன சொல்லுங்க, எமனா இல்லையா? வைத்தியரா எமனா அவங்க என்ன சொல்லுங்க வேணுமேந்தன். இப்ப அசாத் அவர் வந்து ஒரு முஸ்லிம் டாக்டர். மற்றது இவர் ரிஷாத் பதுதீன் ஆள். அவர் அங்க அமைச்சர அந்த அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் பெறாதபடி. போன முறை அந்த சிந்தியாண்ட பிரச்சனையில ஒரு தரம் போயில்லை. எந்த ஒரு எம்பியும் எந்த ஒரு அமைச்சரும் போயில்லை. ஈவன் அடைக்கலம் செல்வநாதன் கூட போயில்லை. ரிஷாத் பதுதீன் திரும்பி கூட பார்க்கல.
ஆனால் இன்றைக்கு செல்வம் அடைக்கலநாதன் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் அதில் மின்னாட்டா அவர் இப்போ கொழும்புக்கு போயிட்டார். ஏன்னா நாளைக்கு அங்கே சத்திய பிரமாணம் இருக்கிறதுனால அவர் கொழும்புக்கு போயிட்டார். அவரும் இன்றைக்கு அதில் வந்துட்டு போயிட்டார். அப்போ என்னென்று சொன்னால் அங்கே முழுக்க நடக்கிறதெல்லாம் அரசியல் சித்தாந்த வேலையெல்லாம் நாங்கள் நடக்குது. அதால் நாங்கள் இருக்கிற டாக்டரோ இல்லை அங்கே இருக்கிற அவர் டிரெக்டரோ இல்லாட்டில் அங்கே இருக்கிற தாதிமாரோ ஒருவருக்கும் பயமில்லை என்னன்னு சொன்னால் தங்களை காப்பாற்ற அரசியல் அங்கே இருக்குதுன்னு சொல்ல பிரச்சனை தான் இப்போ அங்கே நடந்து. ஆனா இது இப்ப புதிய அரசாங்கம் வந்த அப்புறம் அந்த நிலைமைகள்ல இருக்கணுமா? நீ இருக்குதானே பாருங்க. இப்போ என்னென்று சொன்னால் இப்போதானே ஆரம்பிச்சு இருக்கணும். இப்போதானே இப்போ அரசாங்கம் சரியான விதத்தில் செயல்பட, நாளைக்கு தான் அரசாங்கம் முழுதான் செயல்பட போகுது நாளையிலிருந்து. அப்போ அதுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்துட்டு இப்போ அவங்க அந்த இதில் தான் இப்போ பிஸியாக இருப்பாங்க. இந்த இதில் இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு எம்பி தான் இதுக்குள்ளே இப்போ நிற்க மாட்டாங்க. அவங்க இப்போ நாளைய காரியங்களை தான் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப யாரும் அரசியல்வாதிகள் இதுக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப யாராவது இப்ப அடைக்கலம் செல்நாதன் கூட சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்தின, அமைச்சரோட நேரடியா தொடர்போ அல்லது அமைச்சுக்கு தெரியப்படுத்தி அதெல்லாம் தெரியும். அவைகளுக்கு எல்லாம் இப்ப இவ்வளவு தெரிஞ்சிட்டு இப்ப அங்க அதாவது வந்து இந்த பிரச்சனை எப்படி நடக்குதுன்னா அங்க எல்லாம் அறிவிச்சு அங்க இருந்து ஒரு ஆள் இவரோட வந்து கதைச்சு கொண்டு நிக்கிறார் இப்ப. ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுது. உங்களுடைய சமாதானம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வைக்கிற கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றுங்க. அதாவது வந்து அசாத்தை உடனடியாக கைது செய்யணும், இல்லைன்னா இந்த மன்னாரில் இருந்தால் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கே இருக்கிற கம்ப்ளீட்டாக இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு இந்த மன்னாருக்கு புதுசான டாக்டர்ஸை கொண்டு வாங்க என்றுதான் இப்போ அவங்க இப்போ ஃபைட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் இது செய்யும் மட்டும் நாங்கள் கேட்க மாட்டோம். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நான் இது செய்யும் வரைக்கும் நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இது எங்களை பொறுத்தவரை நாங்க சொல்றோம் என்னன்னா, முதல் அரசியல்வாதிகளை தான் முதல் விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னு சொன்னா பிரசாத் மற்றது அடைக்கலநாதன் இவங்களை தான் முதல் இதுக்கு கொண்டு வரணும். ஏன்னு சொன்னா முதலும் இப்படி நடந்தது திரும்ப நடக்க அரசியல் பின்புலம் இல்லாம அவர் அந்த சேம் டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம். அப்ப அவர் என்ன அக்கா சொல்லுங்க கதைங்க. இல்ல சரியா சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி சரியா. அப்ப சேம் ஆக்களை அங்க வச்சிருந்தால் பிரச்சனைக்கு பிரச்சனை. இப்ப அரசியல்வாதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரி, இது அங்க இருந்து தான் இந்த இன்குவாரி நடக்கும். நடந்தாதான் சரியான இன்குவாரியும் சரியான நடைமுறைக்கு போய் கொண்டிருக்கும் நான் நினைக்கிறேன். சிந்துஜான்ற பிரச்சனையில் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஏன் இவ்வளோ வழக்குகள் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவியல் தான். இந்த செல்வம் அடைக்கலநாதன் மற்ற இந்த ரிசாத் பதுவுத்தீன் இவியல் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டாக்டருக்கு எதிராக செயல்பட்டாக்கலாங்க. ஏன்னு சொன்னால் தாங்கள் அங்கே இருக்கத்தக்கனதை இவர் என்னென்று வந்து கதைக்கிறன்ற ஒரு ஈகோல தான் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் இவியல் அந்த வழக்கு கூட போட்டது டாக்டருக்கு எதிராக. மற்றது அந்த மூச்சு திணற அந்த கேஸ் அந்த சப்ளை ஆல்வேஸ் அந்த பிள்ளைப்பாரு இதில் இருக்கிறது நார்மலாக. அந்த கேஸ் சிஸ்டம் எல்லாம் அங்கே இருக்கான்றது தெரியும். அந்த கேஸ் அவையில் அந்த புஷ் பண்ண அப்படி மூச்சு திணறல் இருந்திருக்காது. எல்லா சிஸ்டமும் இருக்குது அங்க. எல்லா சகல பொறின்ல எப்படி ஒரு நடக்குமோ சகல வசதிகளும் இங்க இருக்குது. இல்லாம அது நடக்காது. ஆனா அங்க எல்லாமே மிஸ்டேக் தவறுகள் தான் நடக்குது. அதனாலதான் இந்த இறப்புகள். இதே இப்ப நான் அண்மையில அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன். அது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆள் இருந்தவர். அங்க ஒரு ஆள் தான் போய் பார்க்கலாம். அதுவும் ஒரு பாதுகாப்பு முறையில தான் பார்க்கலாம். நான் போய் அங்க கேட்டா, நான் போய் சகோதர மொழியில போய் அங்க உரையாடினேன். அந்த இருந்த வைத்தியர் எனக்கு சிறப்பா ஒன்றொண்டா விளங்க, இப்படித்தான் இருக்கு, இதுதான் நிலைமை. இது நமது வடமாகாணத்துல மாற்றம் பெற வேணும். டாக்டருக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கிற அந்த எண்ணம் வந்து சரியா இருக்க வேண்டியது. அதே நேரம் கடவுள் தாங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, மற்றவர்கள் போறவருக்கு ஒன்றும் தெரியாது, நிக்கிறவருக்கு தெரியாத எண்ணத்துலதான் நீங்க இருக்கணும். அதுதான் நீங்க நடக்கிற தவறு.
ஆனா இஞ்சத்த ஹாஸ்பிட்டல் இப்ப நாங்கள் இங்க இருக்கிற இப்ப லண்டனை பொறுத்த வரையில இஞ்சத்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபர்ஸ்ட் பர்த்ன்னு சொன்னா உடனே அதுக்கு எத்தனை பேர் வந்து வந்து அவைக்கு அறிவுரை கொடுப்பாங்களேன்னு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பாங்க. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சகல அறிவுரையும் கொடுத்து கொண்டிருப்பாங்க. அதாவது மிருகங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கும் இங்கே வசதி வாய்ப்புகள் இருக்கு, மனிதர்களுக்கும் இருக்கு. மிருகங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு அந்த 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 முன்னுரிமை வந்து இங்க இருக்கிற வைத்தியசாலையில மக்களுக்கு கொடுக்குறே இல்லைன்ற மாதிரி தான் உண்மையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல உள்ள துயரையும் சிங்கள இனவாதத்தையும் பாருங்க. இலங்கை பூரான வந்து 20,000 மருத்துவர்கள் 555 மருத்துவமனை இலங்கை பூரா இருக்குது. வடையாளங்க 555 மருத்துவமனை. அப்ப இத 20,000 மருத்துவரை 555 பிரிச்சு பாருங்க எத்தனை ஒரு மருத்துவமனைக்கு வருது. அடுத்தது பாருங்க, 9 மாகாணங்களுக்கும் 9 போதனா வைத்தியசாலை வச்சுக்கிறாங்க, டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கிடக்கு. அப்ப இலங்கை பூரா 22 மில்லியன் மக்களுக்கும் 2 தேசிய நேஷனல் தேசிய வைத்தியசாலை தான் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு பக்கக்கட்டையும் சிங்கள இனவாதத்தின் அடக்குமுறையை பாருங்க. 6 ஸ்பெஷல் விசேட போதனா வைத்தியசாலை இருக்கு. இப்போ கேள்வி, கிழக்கு மாநிலத்திலேயும் வடக்கு மாநிலத்திலேயும் விசேட போதனா வைத்தியசாலை இருக்கா? எனக்கு கிழக்க பற்றி தெரியல, வடக்குல இருக்கா? யாழ் போதனா வைத்தியசாலை மட்டும்தான், அது போதனா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுல விசேட போதனா வைத்தியசாலை இருக்கா? அப்ப இதுவரைக்கும் இதுவரையான காலப்பகுதிக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அந்த மருத்துவமனையாக கொண்டு வர முடியல, ஏன் உருவாக்க முடியல? அப்ப ஏனைய சிங்கள பகுதிகளில் 6 வந்து போதனா வைத்தியசாலை இருக்குது, விசேட போதனா வைத்தியசாலை இருக்குது, தேசிய மருத்துவமனையும் அங்கதான் வச்சுக்கிறாங்க. எங்கட பகுதியில் வடகிழக்குல தேசிய மருத்துவமனையும் இல்ல, விசேட போதனா வைத்தியசாலையும் இல்லை. இந்த கேடுகட்ட ரீதியில தான் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார். அப்ப வடமாநிலத்தில சுகாதார அமைச்சர் என்ன செய்தார்? அப்ப நீங்கள் சுகாதார அமைச்சர் ஆண்டு இருந்த கால பகுதியில நீங்கள் என்ன செய்தீங்கள்? குறிப்பா இலங்கையில 2,70,000 மேற்பட்ட பிறப்பு நடக்குது ஆண்டுதோறும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 75 மேற்பட்ட பிறப்பு இலங்கை பூரா நடக்குது. 75 பிள்ளைகள் பிறக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட மரணங்கள் நடக்குது. 1,30,000 மேற்பட்ட ஆட்கள் வருடந்தோறும் சாகுறாங்க. இந்த மருத்துவமனை குறிப்பிட்ட சொல்லுதேன்டா, அதாவது பதிவு செய்யப்பட்ட மரணங்கள் 1,30,000 ஆண்டுதோறும். அப்போ மாசத்துக்கு கிட்டத்தட்ட 11 கணக்கு படுங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட நாளுக்கு நடக்குது மரணம். அப்ப 75 பிறப்பு நடக்குது. அப்ப பிறப்பு அதிகமா நடக்குது. அப்ப அந்த இறப்பு கணக்குல இதையும் சேர்த்து விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மருத்துவமனையில அதாவது ஒரு வைத்தியருக்கு 6 மணித்தியாலம் தான் இலங்கையில வேலை செய்யலாமான் இருக்கு. அப்ப 6 மணித்தியாலம்டா இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பகுதியில் மிக முக்கியமான மருத்துவமனையா இது இருக்குது. அப்படி என்றால் இந்த ஒரு 3 லட்சம் மக்கள் வாழணும்னு பார்ப்போமே, 3 லட்சம் மக்கள் வாழினோம்டா அந்த 3 லட்சம் மக்களை பராமரிக்கக்கூடிய வைத்தியர்கள் அல்ல தாதிகள் அந்த மருத்துவமனையில இருக்குதா? இத அந்த பகுதி மக்களும் கேள்வி கேட்கிறேன், இத பேசுற ஊடகங்களும் கேள்வி கேட்கிறேன், அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர இந்த சமூக சேவையான அவையும் கேள்வி கேட்கிறேன். இது ஆறுல புல ஓட்டு போட்ட மக்கள் இங்க இந்த கேள்வியை கேட்க விடுறீங்க. அவைகளுக்கு படிப்பிக்கணும், இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களோட ரைட்ஸ்கள். நீங்க தெரியாதக்கா, இப்ப நீங்க ஒரு டாக்டர்ன்றபடியா தெரியுதாக்கா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாவம் என்ன அந்த புள்ள, பாவம் என்ன யோசிச்சு பாருங்க. தண்ணியும் இல்ல, கடைசி சாப்பாடா கொடுத்துட்டு இந்த சிந்தியா கூட இடியப்பம் கட்டுறான் பசியாண்டு, அதே பட்டிரி போட்டு தான் கொண்டாங்க இந்த பரதேசியா. மன்னிச்சு கொள்ளுங்கக்கா, இத பட்டிரி போட்டு கொண்டாங்க. சரி, அந்த புள்ள போச்சு, இந்த புள்ளைய அப்படித்தானே கொண்டுட்டிய. இவங்க என்னன்னா இந்த புள்ள புற வாரதுல தமிழ்நாட்ட பிறப்பு விதத்தை குறைக்கணுமா என்ன ஒன்று ஆக்கும், பட்டினி போட்டு அதுகளை படுகொலை செய்யறதுலே கேட்டா உடல் அவாக்கு சத்து இல்ல, சாப்பாடு கொடுத்தா சத்து வரும். அதுக்கு அதுதான் உண்மை மணிமேந்திரன், இதுதான் உண்மை. இன அழிப்பு தான் என்ற மாதிரி தான் எங்களுக்கு இப்ப தோணுது. பிடிச்ச முதல் சிறைக்கு போடணும். அந்த வீட்டுல வேலை செய்த புள்ளைய எரிஞ்சு செத்ததுல கொலை வழக்குல வெளியில விட்டுதான் திருப்பி ஏக்கடை பாட்டி திருப்பி விசாரணை செய்யணும்.
இந்த ரிச்சார்ட் 14 முதலாவது குள்ளரறி கல்லனும் அவர் தான். உறவுல மன்னிச்சு கொள்ளுங்க இந்த வார்த்தையை வர்றதுக்கு. அவரை பிடிச்சிருந்தா உள்ளுக போடு. தமிழன் பிறப்பு வீதத்தை குறைச்சு இன்னைக்கு இலங்கையில 3வது விதேசத்துல தமிழன் இருக்கிறாங்க. தமிழன் பிறப்பு வீதத்தை குறைக்கணும். அதனால இந்த படுகொலையர். அப்ப இதை ஓட்டு போட்ட ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் வந்து இதை உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் இப்படித்தான் சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அவை மட்டும் போவினமா அவன் புள்ள ஆத்தா அம்மா அம்மா எல்லாம் வந்து நல்லா புள்ளைய போய் நான் அவையில வஞ்சம் சொல்லி கோவத்தை ஆதாங்க சகிக்கிறேனப்பா. எல்லாரும் உயிர் தானப்பா, எல்லாரும் உயிர் தானே, எல்லாம் பாவம் தானே, பாவம் தானே. அடே பொம்பளைங்க புள்ள மகள் தான் விடவடியா அந்த புள்ளைய உள்ளுக்குள்ள ஒண்ணுமே வெளிநாட்டுல உள்ள ஆளு இந்த பாலியல் கல்வியா சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிரசவ கொலையெல்லாம் வந்திருக்குமா என்ன? வெளிநாடுல சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா என்ன? ரோட்ல புள்ளைய பேத்து போட்டு போங்களா என்ன? தெரியுமா என்ன? வெளிநாட்டுக்கு வாரதுக்கு புள்ள போற போய்க்கல அதுக்கு ஒண்ணும் தெரியாம கிடக்குது. அதுக்குதான் லண்டன் மருத்துவ போய் தமிழ்ல எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையாண்டு நர்ஸ் மேல கேட்டு தலையில கைய வைக்கிறாங்க. என்னடா கல்வி முறையாண்டு சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு இங்க பிள்ளைகளுக்கு வயசுக்கு வரப்போதான்னா பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வயிற்று கூத்தாண்டா மாந்தரம்னா அது அவங்க எல்லாம் பார்த்து விடுறாங்க. இந்த நிலைமை பாடசாலையில இருக்கா? அவ பாடசாலையில இந்த கல்வி முறையை வந்து பூத்தினா இந்த படுகொலை நடக்குமா? நடக்குமா அந்த படுகொலை? கோட்டை நாங்கள் பேராசிரியர் மேம், நாங்கள் டீச்சர் மேம், ஒரு மண்ணும் தெரியாதுங்கிறது இல்லை. உங்க யோசிச்சு பாருங்க, கோவம் பெருமா இல்லையா? அங்க நீங்க சொல்லுங்க, டாக்டரா இருக்க உங்களுக்கு கோவம் பெருதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த புள்ள பசியோட சேர்த்து அக்கா சித்தியாவும் இப்படித்தானக்கா சேர்த்துக்கா பாவம் அக்கா. அந்த புள்ள கடையில பசிக்குது அம்மா எனக்கு இடியப்பா அந்த தாய் இடியப்பா மூணு வர அந்த புள்ள சேர்த்து போய் சாச்சி அந்த இதுல புருஷன் சேர்த்து போனேன். டியூரிங் பர்த், அதாவது அவ லேபர்ல இருக்கேக்குள்ள சாப்பிடக்கூடாதடா. அது அக்கா பாட்டுல கொண்டு வரைக்கலையாக்கா. சரி வயிற்று குத்து வர்றதுக்கு முன்ன அந்த புள்ள பசி எடுக்காதா? தண்ணி குடிக்கிறேன் வேற விஷயங்கள் கடைக்கு விரும்பல அதுக்காக குடிக்கிறீல தான் இல்லைன்னு இல்ல. பட் அதை என்ன செய்யறாது? நாக்கையாவது நினைக்க கொடுக்கலாம் தானே கொஞ்சம். ஏன்னா அவன் கிளீனிங் வேலை கூடிய பண்றதுக்காக கொடுக்குறேன், தண்ணியும் கொடுக்குறேன், சாப்பாடும் கொடுக்குறேன். என்ன டெண்டையும் பார்க்கணும் பண்றதுக்காக இந்த அதுல அறுவடை பண்றதுக்காக செய்கிறேன். அறுவடை பண்ண பிரசாவாட்டுக்கு வேலைக்கு தெய்வம் அன்னைக்கு போவன். இதுக்குதான் புருஷன் மேல உள்ளுக்கா விடணும். விடுங்க. ஆனா காசு வரணும் மங்களுக்கு. நீங்களும் ஆலோசனை சொல்லக்கூடாது. சொன்னா நீங்க துரோகி. சொன்னா நீங்க துரோகி. வெளிநாட்டு கதை இங்க கதைக்க கூடாது. நாடு வளர்ச்சி அடையல. அப்பதான் வளர்ச்சி அடையும். அதை அப்படி நீங்க கதைக்க கூடாது. ஆனா ஒரு காலத்துல நல்ல இதா இருந்த நாடு இப்படி கேவலமா போய்கொண்டிருக்கேன். அது நல்ல ஒரு தலைவன் இருந்தான் மண் நல்லா இருந்ததுக்கா. அது நல்ல ஒரு தலைவன் இருந்தான் மண் நல்லா இருந்ததுக்கா. அது நல்ல ஒரு